ஆளுமையோட பேசுறது அப்படிங்கிறது சீமானவர். அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசிச்சு நான் போன் பண்ணியும் பேசியிருக்கேன், நான் மற்றவங்க கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வராது, அங்கங்க தகராறும் தடுமாறும். ஆனா சீமானுகிட்ட என்னைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை. ஸோ அத எப்பவுமே அவர் பேசுறது எங்க வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு ரசிகன். மூணாவது ஒருத்தருக்கு ரசிகன் நான். அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனாரு. ஏன்னா எனக்கு பாக்கியராஜ்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்க அம்மா எப்படி நினைச்சு வச்சது தெரியல. உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம். எங்க அம்மா எனக்கு பேர் வச்சாங்க. நான் வந்ததுல இருந்தே கேட்டுக்கேன், ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா இல்ல சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சுட்டாரா? ஏன்னா தேவயானி கிடைக்கும் போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆயிட்டாரு. தேவயானி அவங்களுக்கும் நான் ரசிகன். என்னன்னா அந்த பிளசன்ட் ஃபேஸ், அந்த சிரிச்ச முகமா அன்பு வடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் தான் சொன்னாங்க, இந்த படத்துல கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எந்த படத்துல வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவங்களுடைய சீன், அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவ்வளவு பிளசண்டா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இதுல வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப்ஷிஸ் அனுப்பிச்சப்போ பார்த்தேன். ஸோ அது அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாப்லையே, அம்மாவை நான் பார்க்கல, ஆனா எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்ட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுட்டே இருந்தேன், அவ்வளோ ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே இன்னொன்று சொன்னார், என்னன்னா அந்த குழந்தைக்கு பேசும்போது அவங்க அம்மாக்கள் எப்படி ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசிச்சு பார்க்குறேன். சந்தோஷமா இருந்தது. படத்துல ஆரம்பத்துல வந்து ஓப்பனிங்கே டைட்டில் அந்த டிசைனோட நிழல் குடை அப்படின்னு வந்தது. அந்த ரீரிகார்டிங் அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பா இருந்தது. அந்த ஆர்ஆர் அவ்வளோ பிரமாமா மியூசிக் டைரக்டர் அவ்வளோ அழகா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாரு. அவர் மட்டும் அவர் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த ரெண்டு குழந்தைங்க நடிச்சவங்க, இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து லக் ஃபேவர்ஸ் டு ஃபூல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சில பேர் எல்லாம் வந்து எப்படிடா இவங்களுக்கு படம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு இருக்கு. சில பேருக்கு ஏன்டா இவங்களுக்கு படமே வரல, இனத்தினால்தான் படம் வரல அப்படின்ட்டு. உண்மையிலேயே அதிகமான் வந்து அந்த லிஸ்ட்ல எனக்கு அதிகமான் ரொம்ப நாளா மைண்ட்லயே இருந்துட்டு இருக்காரு. என்னன்னா அவருக்கு தான் நியாயமா பார்த்தா அவர் தான் கண்டினியூஸா படம் பண்ணணும். ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது. அவரு நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன். அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு பிஜி ஐலண்ட்ல போய் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி அவ்வளவு நல்லா இருந்த அந்த படம். அதுவும் நடுவில் ஏதோ தடைப்பட்டு அப்படின்னு போச்சு. ஸோ அந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து 1 கிலோ அறிவாளியா இருந்தாலும் ஒரு 10 கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை கட்டி தான் நின்னாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்கள்ல வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை கொடுக்காம இருக்கு. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஸோ அதிகமான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் இவரு சிவா ஆறுமுகம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேவயானில இவ்வளவு தடவை கேட்டாங்கல்ல, கேட்கவே வேணுங்கிறது இல்லை. கண்டிப்பா இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும். அது ஓப்பனிங் இருக்கோ இல்லையோ ஸ்லோ பிக்கப் ஆகும். அந்த அளவுக்கு படத்துல அதிகமானலாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்க வரணும் சார், அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எதுக்குன்னா அந்த
டைட்டில் வந்து நிழல் குடைன்னு வச்சிருக்காங்களே, இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் குடையா இவங்க எல்லாம் இருக்காங்க. அதிகமானமா நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சீமான் இவ்வளவு வேலைக்கு நடுவுல வந்து அவர் வந்து இல்ல, நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும், எல்லாம் குடும்பமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தாரு. நிழல் குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்பந்தப்பட்டது ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்னைக்காவது வந்துருவோம்னு நினைச்சாரு. கடைசியில ஜூனியர் ஆர்டிஸ்டாவே இருந்தாரு. பெருசா வர முடியல. அட்லீஸ்ட் அதுலயாவது கொஞ்சம் வருமானத்தோட இருந்தாருன்னா அது இருக்க முடியல. கடைசியில அதுலயும் அதோடைய கல்யாணம் வச்சு குழந்தை எல்லாம் பெற்று குழந்தையை பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாரு. கல்யாணம் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கையில பேசின வரதட்சணைப்படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல. எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்கள்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா அவரு கூடவே கூட அங்கங்க ஏதோ டைலாக் பேசியிருக்காரு. சரி, கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க நின்று இருக்காரு. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எப்படியோ தட்டு தடுமாறி கூட்டத்துக்கிட்ட அவர் வந்து கார் ஏறும்போது பேரு சொல்லி அப்படின்னு அவர் கூட்டத்துல இருந்து பார்த்தாரு. கூட நடிச்சவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல. அவருக்கு பிளட்ல இருந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது. பார்த்துன்னு நான் நம்ம கூட நடிச்சாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டது. என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியல, நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கு, என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு எழுதிட்டு என்ன தேதியில எழுதி கொடுத்துட்டு போ, கல்யாணம் ரேட்லயே வச்சுக்கோ, தேதி மட்டும் கரெக்டா எழுதி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு. அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டா பிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாரு. ஒரு வாரம் கல்யாணம் இருக்கு. 2 நாளைக்கு முன்னால அவர் தலைவர் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோடனே இவரு பயங்கர ஷாக் ஆகி எங்க போய் யாருகிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த துக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு 3ஆவது நாள் இவருக்கு பர்சனலா இனிமே கல்யாணம் நடக்காது, பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அதோட ஃபேமிலியில எல்லாருமே வேற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நைட்ல அந்த டைம்ல கதவு தட்ட சத்தம். என்னன்னா கதவு திறந்த நான் சிஎம்மோட பிஎங்க அப்படின்னா அப்படியே ஷாக்கோட பார்த்தா, இல்ல எப்படி அவரு நோட் பண்ணி வைன்னு என்ன சொல்லியிருந்தாரு, நான் நோட் பண்ணி வச்சேன், என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போறோம், அவங்களுக்கு முதலே கொஞ்சம் கொடுக்கணும், அதனால எதுக்கு நீ கையில வச்சு ஞாபகப்படுத்து, ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளு யோசிச்சு பாருங்க. செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுகைக்கு அப்படி எழுதாரு. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளவு நடுவுலையும் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, பிஏ தெரிஞ்சிருக்கு, அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையா வாழ்க்கையில வந்து வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவர் அவாய்டு பண்ணி 6 நாளையும் ஒண்ணும் பண்ண முடியல. சோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்ட உடனே எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது. என்னன்னா நிழல் கொடையா இருக்கிறது இப்போ சாதாரணமா நினைப்பாங்க, அவர் சிஎம்மா இருந்தாரு, அவருடைய படங்கள் நிறைய செஞ்சாங்க, அதுல எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, அவர் செலவு பண்ணாரு அப்படின்னு சில பேருக்கு அந்த தாடு கூட வரும். அது இல்ல, மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி தான் எடுத்தாரு. எடுத்து எல்லாமே அவருக்கு சரியா வர்ற கடன் பட்டாரு. அவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு. அவர் பேட்டியில நக்கீரன் இதுல வந்து பேட்டியில சொல்லும் போது, இப்படி எல்லாம் எனக்கு படம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டுல தான் இருக்கு, அப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன், பட் பரவாயில்ல, ஆனா இப்ப கேட்டாலும் நான் வந்து ரஜினி என் படத்துல ஃபர்ஸ்ட் நடிச்சாருன்னு சொல்றதோ இல்ல மிருதங்க சக்கரவர்த்தி எல்லாம் சிவாஜி சார் வச்சு எடுத்தேன்னு சொல்றது அது எனக்கு பெருமை, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறது வந்து அந்த நேரம் பார்த்து
தேவர் பிலிம்ஸ் அவர் வந்து அவ்வளவு மரியாதையோட அங்க தேவர் பிலிம்ஸ் இருந்தார். அந்த சின்னப்ப தேவர் அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார், சின்னவங்க பெரியவங்க இல்லாம. ஆனா என்னன்னா அவர் பண்ண ஒரே தப்பு, ஒன்மேன் ஆர்மியாவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் 2 வரைக்கும் சக்சஸ பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போனார். அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டா பண்ணாம விட்டாரு. அதனால அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு கஷ்டத்துக்குள்ள ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம், இவர் காலுக்கு வருது, ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாம இப்படி உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளவு சிரமத்துக்கு உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லும் போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு, சேலத்துல இருந்து ஒரு அட்வொகேட், அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பத்தி, ஆனா இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு லைஃப்ல வந்து இருக்கீங்க, சோ ஏதோ உங்க கஷ்டத்துக்கு என்னால முடிஞ்சது நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. கல்யாணம்னா அப்படியே ஒரு சந்தோஷம், அப்படியே ஒரு சந்தோஷம். நம்ம கொடுக்க முடியலன்னு நினைச்சோம், நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு 10,000 ரூபாய் வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் தேவர் பிலிம்ஸ் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதுதான் மனசு. காசு இருந்த ஒருத்தன் செய்யறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை. அவருக்கே அவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம், நம்ம அங்கதான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சாரு. அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். ஸோ நிழல் கொடை அப்படின்னு சொல்லும் போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா இது வந்து தேவையான மேலதான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். கரெக்டா? ஸோ தேவயானை வந்து கடைசியில கிளைமேக்ஸ் சொன்னா அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் எல்லாமே ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ படத்துக்கே நிழல் கூடையா வந்து அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த சிவா ஆர்மும் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தர்ஷன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சிருக்க சார், இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்களுக்கு எல்லாம் உண்டானது இதெல்லாம் அந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் அதை வந்து வரிஞ்சு கட்டி ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணும்போது அதுல நல்லது நடக்கிறது உண்டு, சிலது மாறியும் நடக்கிறது உண்டு. ஆனா அவர் வந்து சொன்னாரு, பையன் நடிக்க வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் வந்து பிளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு இல்ல, ஒரு 2-3 க்ளோஸ்அப் பார்த்தேன் அந்த பையனது. அந்த பையன் உண்மையிலேயே அவன் லுக்கு, அவன் பாக்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது. அதனால அது அதுல கெட்ட பேரமா இருக்குது இல்லையா? வாழ்த்துக்கள், கண்டிப்பா நல்லா வருவீங்க நீங்க. உங்க அப்பாவோட இது சொல்றேன், ஏன்னா பெட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகல, அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நடிச்சாங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது. இந்த ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, இந்த பெரிய பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி, என்னுடைய பெரிய வணக்கம், என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு. சரி நான் நினைச்சிட்டேன், சரி நமக்கு ஆகும்னா இந்த ஷோன்னு அன்னைக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகா இது பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அதிகமானவர்கள் எல்லாம் இதுல வந்து இருந்திருக்காங்க, கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை அங்க வந்து எடுத்திருப்பாங்க. அதனால ஜனங்க சப்போர்ட், பத்திரிக்காரங்க எப்படி நீங்க நல்லா இருக்கிறது நல்லா இருக்குன்னு எழுத போறீங்க, ஜனங்க கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலேயே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். அப்புறம் இங்க பேட்டி இந்த தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுதி சுத்தமா பேசணுமா, ரொம்ப நல்லா இருந்தது. நானும் தான் தமிழ் மீடியம் படிச்சேன், எனக்கு தமிழ் எவ்வளவு தகராறு இருக்கு எனக்கு தான் தெரியும். ஆனா தமிழ் அவ்வளவு சுத்தமா பேசுறாங்க. முன்ன எல்லாரும் சொன்ன மாதிரி என்னன்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்க தமிழை காமிக்க முடியும். அதனால தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால நான் நல்லவேளை என்ன வந்து சீமான பேச விட்டு அவருடைய தொண்டர்கள் எல்லாம் காணாம போய் அதுல ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுறதுங்கிறது இல்லாம இப்ப நான் பாருங்க நான் பேசியாச்சு, டென்ஷன் இல்லாம சீமான் பேசுறது ஆனந்தமா கேட்கலாம். ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன், சும்மா உட்காந்து பார்த்து பேசிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் மீட்டிங்ல பேசுறேன். இந்த மாதிரி லைவா சில நேரங்கள்ல தான் வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால உங்களை மாதிரியே நானும் அவளோட கத்துட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு முறை இந்த பட டீமுக்கு, அவர் சிவா ஆறுமுகம் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே மஞ்சள் சார் வந்து நான் உண்மையிலே மிஸ் பண்றேன். ஏன்னா சசி
வேலை சுரேஷ், மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களை பேரையும் வந்து வச்சுட்டு இயக்குனர்ல இன்னைக்கு சொல்ற சிவா அருணோட நிஜமான பேர் வந்து ராஜா. அவர் மஞ்சள் வெயில் ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜா அழைக்கப்பட்டார். ஏன் அவர் மேல இவ்வளவு அன்புன்னா, நான் வெயில் படத்துல தான் வில்லனா அறிமுகமானேன். அந்த வெயில் வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில் ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் யாராலும் பெருசா கவனிக்கப்படல. நான் அந்த படத்தை பார்த்தேன் சார். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் சார், சார் இது உண்மையிலேயே சூப்பர் மூவி சார். ஆர்டிஸ்ட் பற்றாக்குறை, ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட் போடுறதுனால பெருசா ரீச் ஆகல. நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க. கார்பரேட்டர் அவர் ரொம்ப வருஷம் கார்பரேட்டர் இருந்துட்டே இருந்தாரு. பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல இந்த ஹிட்டு கொடுத்தா கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்கல. இது அவரே தயாரிச்சு அவரே இயக்கியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசரா இருந்தவங்களுக்கும் தான் தெரியும். குறிப்பா சிவா சார் தான் தெரியும். ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது. நேரத்துல ராஜ்குமார் சார் சொன்னாரு, இந்த படத்தை வந்து மீடியாக்கு சொன்னீங்க, நீங்க சப்போர்ட் பண்ணணும்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம். என்னதான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும், என்னதான் நான் உங்களை வந்து திமிரா உங்களை பேசினாலும், இந்த மீடியா பீப்புள்ஸ், இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி, இணையதள நண்பர்களும் சரி, நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை. அதை நான் பல தடவை பார்த்திருக்கேன், பல முறை பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் என்னைக்குமே கெஞ்சுறது இல்லை. ஏன்னா நான் பண்ணி பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியரான காமெடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி படம் சொல்லவே இல்லை, சரியா காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மனமோந்து நம்ம ஏத்துக்கிறோம். இந்த மாதிரிதான் உங்களையும் ஏத்துக்கணும். நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும். ஏன்னா லேட்டஸ்ட் அவர் இன்னைக்கு கூட ஒரு படம் கேங்கஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பேக் வடிவேல் சார்ன்னு எல்லாமே நீங்க அதை வந்து பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே வடிவேல் என்ன முதல் படம் அடிக்கும்போது ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்டால்தான் நீங்க அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களா நாங்க பாக்குறோம். இந்த படத்துல தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஒரு படத்துக்கு. அது என்ன படம்னா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாருனாலும் ஓடிச்சு எனக்கு தெரியாது. ஆனா தேவயானி மேடம் இருக்காலும் ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு எபிசோட் படத்தை தூக்கி இருந்தாச்சு. ஏமாத்துற எவ்வளவு பெரிய மூடி, அதெல்லாம் யாரும் எனக்கு அவ்வளவு கஷ்டம் நடிகர் எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்லவே முடியாது. தேட்டருக்கு போதான் தேவயானி மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் தேட்டருக்கு கண்டிப்பா வருவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துல ஹீரோவா இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் ஆண்டவனே வேண்டுகிறேன். ஏன்னா எங்க ஃபேமிலியில 3 பேரு, அக்கா, என் அண்ணன் மயூர், அப்புறம் நானு. பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாக்கு இன்னொரு பையன், அது அதியமன். அண்ட் இட்ஸ் ரியலி அம்மாஸ் லாஸ்ட் பெட் வந்து அதியமன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர். அண்ட் எங்க ஃபேமிலியில ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவரு. அண்ட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமால இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது. அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்ட் தமிழர்களா மாறிட்டோம். அண்ட் we are very proud to be part of Tamil cinema and be part of this Tamil Nadu, which we are very proud of. And thank you, Anna. Robert, thanks. We really love you. Thank you so much. And of course, my Akka Devyani. I think blessed that அக்காவோட தம்பியை பிறந்திருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல். சின்ன வயசுல இருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிகேஷன் பார்த்துட்டு இருக்கேன். நெவர் கிவ் அப் டு நெவர் டூ ஆர் டை ஆட்டிடியூட். அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டூ மிஸ் அம்மா. பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சி ஹர் இன் அம்மா இன் அக்கா. ஏன்னா அதே ஹியூமிலிட்டி, டவுன் டு அர்த் ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு. And I think in this subject could really matches Akka, because I think நான் லைஃப்ல இந்த மாதிரி யாருமே பார்த்தது கிடையாது. டு பேலன்ஸ் சினிமா லைஃப், ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி, அப்படி அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி, இன்விடேஷன், ஷூட்டிங், எந்த ஃபங்க்ஷனும் வந்து ஆல்வேஸ் தேர் 100%. பட் அதே சமயத்துல வந்து ஃபேமிலி சைடு நீங்க பாத்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக், பேரண்ட் மீட்டிங், டீச்சர் மீட்டிங், எனிதிங், அக்கா will always be there. Even பசங்களை வந்து ஸ்கூல்ல ட்ராப் பண்றது 100% அவங்க இது பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் எனக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ she really resonates with this character. and அக்கா சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து
வெரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க, which I really like. And எதுவுமே வந்து ஈஸியா அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க, which I really admire. So yeah, you're the best. And I wish இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ ரீசென்ட்லி வந்து இப்ப அக்கா வந்து நீங்க நடிகையா பாப்பீங்க, பட் ஷி ஹாஸ் another side now to her. இந்த பிரசாத் லேப்லயே வந்து அவங்க ஆக்சுவலா என் நீசஸ்க்காக போனாங்க, அவங்கள சேர்க்கறதுக்கு, பிரசாத் லேபோட டெக்னீஷியன் கோர்சஸ்ல சேர்க்கறதுக்கு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன். பட் அக்கா வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்துட்டாங்க. சரி நான் டைரக்ஷன் கத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு 3 months அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் நாங்க வீக்கெண்ட்ஸ்ல தான் மீட் பண்ணுவோம். அண்ட் அந்த டைம் நான் கால் பண்ண, அக்கா எங்க இருக்கீங்க, மீட் பண்ணலாமான்னு பார்த்தா, இல்ல நான் கோர்ஸ்ல இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன். பட் ரொம்ப சின்சியரா, ரொம்ப டெடிகேட்டடா அவங்க கத்துக்கிட்டாங்க அந்த வாட் எவர் வாஸ் டாட். அண்ட் கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலா ஒரு சீனியர், ஒரு அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க, இல்ல பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்டா போனாங்க, விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ராணி, which is a short film which she did. அண்ட் தி கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணாங்க. அண்ட் சரி படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, only 1% can give perfect music for this-னு சொல்லி இசைஞானி இளையராஜா சார் ட்ரை பண்ணலாம். பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸா போல, ஒரு நியூ டிரெக்டரா ஒரு ஹோப்போட போனாங்க. அண்ட் அவங்க கிட்ட சரி எனக்கு பண்ணி கொடுக்க ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் சொல்லல, இந்த படம் பாருங்க சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த நீங்க தான் பண்ணணும் சார், இந்த படத்துக்கு நீங்க தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவரு பிடிச்சிட்டு நான் பண்றேன் நீ பண்றேன்னு சொல்லி மியூசிக் கம்போஸ் பண்ணாரு, which is a fantastic thing. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. I'm like so happy. ஏன்னா இப்ப அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு, and it's got many awards. ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது, இப்போ நான் ஷீஸ் அ டிரெக்டர், பெருமையோட சொல்றேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மேடையில பேசிட்டு இருக்கேன், which is a very big thing. And thanks to you, நான் உங்களால தான் அது முடிஞ்சது. Thank you so much. Yes, so I wish the entire team, all the technicians, all of them, all the very best. And Akka, you're fantastic. Niral Kudai, Kaikute Rani, and every other project and everything in life. You're fantastic. I love you. You're the best. I don't know whether I told her that. She knows தேவயானிக்கு நல்லா தெரியும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். We go long way back. அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆக ஹீரோயினா இருந்த ஸ்டேஜ். பட் ஐ லைக் காதல் கோட்டையில கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட். அது வந்து 90s கிட்ஸ் அந்த 80s 90s வந்து யாருமே மறுக்கவே முடியாது. பட் ஐ லைக் ஹர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிம், யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி வாசல், கல்லூரி வாசல். ஒரு சப்பி பப்பி டிஃப்ரெண்ட் தேவயானி. அந்த மாதிரி ஒரு குஷ்புக்கா வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புக்கா அந்த ஸ்டைல்ல இருந்த தேவயானி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்கோர்ஸ் ஐகானிக். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, வெரி ப்ரவுட். ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்து ஒன்னா டிராவல் பண்ணி இன்னைக்கும் இங்க இந்த மேடையில ஐ எம் கமிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஷீ இஸ் அ பிரின்சஸ். ஷீ இஸ். அண்ட் அதுக்கேற்ற ராஜகுமாரன் சார் இஸ் த பிரின்ஸ். எங்க அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன் தான் ராஜகுமார் சார். அவ்வளவு லவ் அவர் மேல, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சார், உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறதுனாலதான் அவங்க இந்த மேடையில இன்னைக்கும் தளபதி சொல்ற மாதிரி, தளபதி விஜய் சொல்ற மாதிரி 20 வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்ல, ஆனா 40 வயசுலயும் வந்து ஒரு மெயின் லீட்ல ஹீரோயினா நிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு மெயின் லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு, ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ், whoever is involved in this, congratulations and thank you. Keep supporting female centric films also. இந்த சின்ன படம் சொல்றது எனக்கு கொஞ்சம்
ஈடுபாடு இல்ல. மேபி அதை மாத்திக்கலாம், நல்ல படம்னு சொல்லலாம். பேசுகிறது சம்பளத்துல மட்டும்தான், பட்ஜெட் ஒண்ணுதான், சம்பளத்துலதான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது. சோ அந்த விதத்துல வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர். எனக்கு தேவயானி ரொம்ப ஏன் பிடிக்கும்னா த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, லவ்லி கேர்ள். அந்த கேர்ளா தான் நான் இன்னும் பாக்குறேன். பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டா நான் பார்த்தேன். பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்ல ஷீஸ் அ லவ்லி ஒய்ஃப், லவ்லி மதர், டீச்சர், ஆக்டர், வாட் நாட், அவ்வளோ திறமை இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரமாச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட். கண்டினியூ டூயிங். அண்ட் ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர். எந்த ஏஜ் குரூப்ல பண்றோம், யாரு கூட பண்றோம், நிறைய இருக்கிற விமனுக்கு வந்து ஈகோ, இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா, பப்ளிசிட்டி வருமா, நிறைய இருக்கு. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. காசிப்ஸும் கரண்ட்லயும் ஓடிட்டு தான் இருக்கு. யாரு பெருசு, யாரு டப்பா, யாரு இல்லைன்னு. அந்த விதத்துல எதையுமே யோசிக்காம அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி, அவங்களோட திறமைய மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்தது. ஸோ கண்டிப்பா வந்து தியேட்டர்ஸ்ல சப்போர்ட் பண்ணி படம் பாருங்க.